Hi students, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற சாப்டர்ல சர்ஃபேஸ் டென்ஷன் படிச்சிருக்கோம்ப்பா. அதுல ஒரு அப்ளிகேஷன் வருது, எக்ஸஸ் ஆஃப் பிரஷர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல இங்க பாருங்க, இது ஒரு டெஸ்ட் டியூப், ஒரு நேரோ டியூப் இருக்குது. அதுல நம்ம வாட்டர் இப்படி ஊத்துனோம்னா இந்த டாப் சர்ஃபேஸ் பாத்தீங்களா, அது ஒரு கர்வ்டா தெரியுதா உங்களுக்கு? அப்ப வெளியில இருந்து மேல இருந்து நம்ம இப்படி பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவுல் மாதிரி தெரியும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி தெரியும். அது கான்கேவ். ஃப்ரம் அவுட் சைடு இட் இஸ் கான்கேவ். இப்போ இந்த அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு டான்ஜென்ஷியலா இப்படி ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் பண்ணோம். அப்போ அதை நம்ம ரிசால்வ் பண்ணி என்ன பண்றோம், டி காஸ் தீட்டா அப்படியும் டி சைன் தீட்டா இப்படி ஃபிளாட் ஆகும், ஹரிசாண்டல் ஆகும். நம்ம ரிசால்வ் பண்ணும்போது இந்த டி சைன் தீட்டா காம்பனன்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடும். இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த டி காஸ் தீட்டா காம்பனன்ட்ஸ் மட்டும் இப்படி இருக்கும், டான்ஜென்ஷியல் as well as perpendicular to the surface இப்படி இருக்கும். அப்ப நம்ம for pure water theta is equal to 0, அதனால cos 0 is equal to 1. அதனால ஒரு பாயிண்ட்லயும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, T is the resultant force due to surface tension. அப்ப இந்த பவுல் ஷேப் கர்வ் நம்ம வெளியில போட்டோம்னா இப்படிதான் இருக்கும், ஒரு பவுல் மாதிரி இருக்கும். அதோட அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது, T அப்படிங்கிற சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த டாப் சர்ஃபேஸ்ல ஆக்ட் பண்றதுனால அந்த லிக்விட மேல தூக்குறதுக்கு பாக்குது, அத லிக்விட லெவல்ல லிஃப்ட் பண்ண பாக்குது. ஆனா அப்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஃபோர்ஸை காம்பன்சேட் பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பிரஷர் டிஃபரன்ஸ். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த லிக்விடுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பிரஷர் இருக்கும், புரியுதா? இந்த லிக்விடுக்கு மேல ஒரு பிரஷர் இருக்கும். இந்த ரெண்டு பிரஷருமே அன்ஈக்குவலா இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இந்த கான்கேவ் சர்ஃபேஸ்ல இருக்கிற பிரஷர் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அப்போ இங்க இந்த ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் above, that is the upward act பண்ணும்போது, அப்ப pressure difference should create another force in the downward direction. எதனால? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாவும் ஆப்போசிட்டாவும் இருந்தா தான் அந்த லிக்விட் பேலன்ஸ்டா இருக்கும். இல்லைன்னா நம்ம தண்ணியை டெஸ்ட் டியூப்ல ஊத்துன உடனே சர்வர் பொங்கி வெளியில ஊத்திடணும் இல்லையா? அப்போ என்ன நடக்குது, இங்க பிரஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்படின்னா இங்க பாருங்க, இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் டியூ டு பிரஷர் டிஃபரன்ஸ் Fp ன்னு கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அங்க என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த டாப் சர்ஃபேஸ்ல, ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் Ftங்கிறது என்ன, நெட் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அது எங்க ஆக்ட் பண்ணுது, சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் உடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்ப இத ஈக்குவேட் பண்றதுக்கு, நல்லிஃபை பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் எதனால கிரியேட் ஆகுதுன்னா, டியூ டு பிரஷர் டிஃபரன்ஸ். அந்த லிக்விடுக்கு உள்ள இருக்கிற பிரஷரும் அதுக்கு வெளியில வேப்பர் சைடுல இருக்கிற பிரஷரும் டிஃபரெண்டா இருக்கணும், அதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்போ இந்த Ftங்கிற ஃபோர்ஸும் Fp அப்படிங்கிற ஃபோர்ஸும் ஈக்குவேட் பண்ணணும், ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ரைட்டா? சரி, இப்போ இந்த டெல்டா P அப்படின்னா என்ன அர்த்தம், டிஃபரன்ஸ் இன் பிரஷர். எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், லிக்விட் பிரஷருக்கும் வேப்பர் பிரஷருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அது என்ன வேப்பர் பிரஷர்? வேப்பர்ங்கிறது ஏர் which is outside, அதாவது லிக்விடுக்கு மேல இருக்கிற ஏரினுடைய பிரஷர். அப்போ அந்த டிஃபரன்ஸ் P2 மைனஸ் P1. அப்ப நம்ம வெளியில இருக்கிற பிரஷர் P2 அப்படின்னா இது P1, அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரி, இப்போ ஜெனரலா நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணும்போது பிரஷர் இஸ் டிஃபைன்ட் as ன்னு சொல்றோம் இல்லையா? எப்படி பிரஷருக்கு எப்படி டிஃபைன் பண்றோம், ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா தானப்பா சொல்றோம். அப்ப சேஞ்ச் இன் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு F பிரஷர் பை ஏரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா தான பிரஷர். அப்போ இந்த F பிரஷர் Fp must be equal to என்ன, இந்த டெல்டா P into இந்த ஏரியா. இப்போ நம்ம r is the radius, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் நம்ம r ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இங்க ஏரியாவுக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், πr ஸ்கொயர் போடணும். அப்போ P2 மைனஸ் P1 னா என்ன, இந்த சேஞ்ச் இன் பிரஷர்
வேப்பர் பிரஷருக்கும் லிக்விட் பிரஷருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் டெல்டா பி. அது P2 மைனஸ் P1 நம்ம எடுத்துக்கலாம், P1 மைனஸ் P2 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம போடணும், அதை ஏரியாவால மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் டியூ டு பிரஷர் டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிரஷர் டிஃபரன்ஸ்னால உருவாகிற ஒரு ஃபோர்ஸ். ரைட், இப்பதான் நம்ம ஒரிஜினல் டாபிக் உள்ள போறோம். என்ன டிரைவ் பண்ண போறோம்? எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் எ லிக்விட் டிராப். இப்போ நம்ம ஒரு லிக்விட் டிராப் எடுத்துக்கிறோம்ப்பா, ஒரு மழை துளி எடுத்துக்கிறோம். ஒரு மழை துளி அதுக்குள்ள வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லா பேக்டா தான் இருக்கும். அது எங்கேயாவது ஹாலோவா இருக்குமா? உள்ளுக்குள்ள இப்படிதான் இருக்கும். ஒரு ரெயின் டிராப் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபுல்லுமே வாட்டர் இருக்கும். அப்ப இதுக்கு எத்தனை ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்க முடியும்? உள்ள ஃபுல்லு லிக்விட் இருக்குது. அப்ப டாப் சர்ஃபேஸ் ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும் தானே ஃப்ரீ சர்ஃபேஸ், ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ரீ சர்ஃபேஸுக்கு டான்ஜென்ஷியலா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த லிக்விட் டிராப் ரெண்டா நான் கட் பண்றேன். ரெண்டா கட் பண்ணேன்னா இதுதான் ஹாஃப் லிக்விட் டிராப். அப்போ இதுக்குள்ள ஃபுல்லுமே லிக்விட் பேக்கடா இருக்கு, ஹாலோவா கிடையாது. உள்ள ஃபுல்லும் பேக்கடா இருக்குது. அப்போ இந்த அவுட்டர் சர்ஃபேஸுக்கு டான்ஜென்ஷியலா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லையா? ஒரு பாயிண்ட்ல the surface tension T அப்படின்னா அப்ப இந்த மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல force due to surface tension என்ன எடுக்க முடியும்? இங்க பாருங்க, force due to surface tension. அப்ப இது டோட்டல் 2 pi r into T. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? ஒரு பாயிண்ட்ல Tங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா அப்ப மொத்த சர்க்கிள்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு? into circumference. T into circumference. அப்ப 2 pi r is the circumference, T is the surface tension. ஓகேவா? சரி, இப்போ இந்த படத்துல நான் surface tension இப்போ x axis, பாசிட்டிவ் x axis வலது பக்கம் காட்டி இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் டியூ டு surface tension ஆக்ட் பண்ணுது. அப்ப இத பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் இடது பக்கம் ஆக்ட் பண்ணணும்லப்பா. அந்த ஃபோர்ஸ் எதனால கிரியேட் ஆகுது? இந்த பிரஷர் டிஃபரன்ஸ். லிக்விடுக்கு உள்ள இருக்கிற பிரஷர் நான் P2 ன்னு எடுத்துக்கிறேன், வெளியில இருக்கிற பிரஷர் P1 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த P2 is greater than P1. எப்பவுமே இந்த கான்கேவ் சைடுக்கு உள்ள இருக்கிற பிரஷர் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த பிரஷர் டிஃபரன்ஸ்னால உருவாகிற இன்னொரு ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன? FP. நம்ம ஏற்கனவே இங்க எழுதிருக்கோம். FP னா என்ன? சேஞ்ச் இன் பிரஷர் இன்டு ஏரியா. அந்த ஏரியா முழுக்க ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அந்த மொத்த பையார் ஸ்கொயர்ங்கிற ஏரியா இருக்கு இல்லையா? அதுல ஒரு பாயிண்ட்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் FP. ஓகேவா? அப்ப FP க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க. FP is equal to P2 minus P1 into ஏரியாக்கு பதிலா என்ன போடணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் போடக்கூடாது, ஏரியா போடணும். அப்ப pi r ஸ்கொயர். அப்ப this is also equal to delta P into pi r ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு தேவையான இரண்டாவது ஈக்குவேஷன். இது புரிஞ்சதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு லிக்விட் டிராப் எடுத்தோம். அந்த லிக்விட் டிராப்புக்கு உள்ளுக்குள்ள fully filled with liquid molecules. அதுல எங்கேயுமே ஹாலோ ஸ்பேஸ் இல்ல. அப்ப அவுட்டர் சர்ஃபேஸ் ஒண்ணுமே ஃப்ரீ சர்ஃபேஸ், உள்ளுக்குள்ள ஃப்ரீ சர்ஃபேஸே கிடையாது, ஃபுல்லா அடப்பு இருக்குது. அப்ப மேல மட்டும் தான் ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும். இதுதான் புரிய வேண்டிய ஒரே பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே இது ரெண்டையும் ஈக்குவேட் தானே பண்ண போறோம். அப்ப இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் பாருங்க, இது ஈக்குவேட் பண்றேன். அப்போ FP is equal to FT. இப்போ FP க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? டெல்டா P into pi r ஸ்கொயர். இங்க எழுதுறேன் பாருங்க. அப்போ டெல்டா P into pi r ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டாச்சு FP க்கு பதிலா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னப்பா எழுதணும்? FT தானே. அப்ப FT க்கு பதிலா என்ன போடலாம்? 2 pi r into T. அப்போ இது 2 pi r into T. இப்போ என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பை டேர்மும் கேன்சல் ஆகும். இந்த ஸ்கொயரும் இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க r இருக்குது, இங்க r ரிமைண்டர் இருக்கு, இங்க 2t இருக்குது. அப்போ therefore delta p is equal to 2t by r. இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் நம்பர் 3. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அப்போ derive an equation for the pressure difference across a liquid drop அப்படின்னு கேட்டாங்கன்னா
நம்ம லிக்விட் டிராப்புக்கு என்ன பிரஷர் டிஃபரன்ஸ், உள் பக்கத்து பிரஷருக்கும் வெளி பக்கத்துக்கு இருக்கிற பிரஷருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 2 into T/R வருது. இங்க பாருங்க 2T/R வருது. புரியுதா? இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ராப்ளம் சால்வ் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். சரிப்பா, இப்போ ஏர் பபிள் இருக்குது, மொத்த வாட்டர் பாட்டில் இருக்குது, இப்ப நம்ம ஒரு பபிள் கண்டெய்னருக்கு மேல வாட்டர் கேன் இன்வெர்ட் பண்ணும்போது உள்ள இருந்து டொபக்குன்னு பபிள்ஸா வந்துகிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த ஏர் பபிளுக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஏர் தான் இருக்கும். ஃபுல்லி ஏர் இஸ் ஃபில்ட். ஒன்லி அந்த ஏர் பபிளுக்கு ஒரே ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் தான் இருக்கும். அப்ப அதுக்கும் இதே ஈக்குவேஷன் தான். இப்ப எக்ஸாமினேஷன்ல லிக்விட் டிராப்புக்கு பதிலா ஏர் பபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் இதே ஈக்குவேஷன் தான். அதனால நான் இங்கேயே ஏர் பபிள் அப்படின்னு போட்டுறேன். அப்ப ஏர் பபிளுக்கும் இதே மாதிரி தான் நீங்க வந்து என்ன ஈக்குவேஷன் வரும்? டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு வாட்? 2T/R. சேம் டெரிவேஷன் தான்ப்பா. இன்னொருக்கு நம்ம அது எழுத தேவையில்லை. இப்ப இன்னொரு கேஸுக்கு போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் எ சோப் பபிள். இப்ப நம்ம கார்னிவல் எக்ஸிபிஷனுக்குலாம் போனோம்னா சோப் பபிள் இப்படி ஒரு ஸ்ட்ராவ்ல இம்மர்ஸ் பண்ணி ஊதுனோம்னா அந்த பபிள் அப்படியே கலர்ஃபுல்லா வெளியில வருது இல்லையா? அந்த சோப்பு பபிள் இருக்குது. இப்ப இதுதான் ஒரு சோப் பபிள்னு வச்சுக்கிறோம். அதுக்கு மேல இந்த மாதிரி தான் கலர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஆனா சோப்பு பபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ள நம்ம ஊத என்ன ஆகும்? ஏர் தான் இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்கே ஒழிஞ்சு உள்ள சோப் சொல்யூஷன் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஹாலோ. இப்ப இந்த சோப் பபிள இமேஜின் பண்ணுங்க, ரெண்டா நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளுக்குள்ள சோப்பு இருக்குமா? சோப் சொல்யூஷன் இருக்காதுல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ரெண்டு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்னு இன்னர் சர்ஃபேஸ், இன்னொன்னு அவுட்டர் சர்ஃபேஸ். ரெண்டும் ரொம்ப தின் சர்ஃபேசஸ் தான். ஆனாலும் அவுட்டர் சர்ஃபேஸ் ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும், இன்னர் சர்ஃபேஸ் இன்னொரு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து சோப் பபிள். இதை நான் ரெண்டா இமேஜின் பண்றேன் கட் பண்ற மாதிரி. அப்போ இப்படி இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ள வந்து ஹாலோ. அப்ப இது வந்து ஹாலோ இன்சைடு. அதனால இங்க ஒரு இன்னர் சர்ஃபேஸ், இங்க ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் கோயிங் டு ஆக்ட். அந்த டான்ஜென்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, இன்னர் சர்ஃபேஸ்க்கு டான்ஜென்ட்ல ஒரு ஃபோர்ஸும் அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு டான்ஜென்ஷியலா இன்னொரு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணுது டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இங்க பாருங்க, இந்த ஆரோ மார்க்ஸ், ப்ளூ கலர் ஆரோ மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. ப்ளூ கலர் ஆரோ மார்க் எல்லாமே அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு டான்ஜென்ஷியலா இருக்கு. இந்த ரெட் கலர் ஆரோ எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இன்னர் சர்ஃபேஸ்க்கு டான்ஜென்ஷியலா இருக்குது. ஓகேவா? அப்போ இங்க வரும்போது நம்ம ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு இல்லையாப்பா, ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார் ஒரு சர்ஃபேஸ்க்கு என்ன எழுதிருக்கோம்? 2πr. ஒரு சர்க்கிளுக்கு தானே 2πr into t. அப்ப ரெண்டு சர்க்கிள் இருக்கு, இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் ரெண்டு இருக்கு இல்லையா? அப்ப இங்க டோட்டல் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 2 into 2πr into t. அப்ப this is equal to 4πr into t. அப்ப இது ஈக்குவேஷன் 4. இது ஒண்ணுதான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேண்டிய பாயிண்ட். லிக்விட் டிராப்புக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லு லிக்விட் பேக்கடா இருக்கிறதுனால அதுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் ஃப்ரீ சர்ஃபேஸ். அதனால ஒரு 2πr ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோப் சொல்யூஷனுக்கு உள்ளுக்குள்ள சோப் இருக்காது, சோப் சொல்யூஷனும் இருக்காது, காத்து தான் இருக்கும், ஹாலோவா இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு இன்னர் சோப் சர்ஃபேஸ் இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும். அப்ப ரெண்டு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து 2 into 2πr into t. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப 4πr into t. இப்போ இங்கேயும் பாருங்களேன், பிரஷர் டிஃபரன்ஸ். அப்ப இங்க வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அப்ப இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் பண்ணுதுப்பா. அப்ப இத ஈக்குவேட் பண்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் டியூ டு பிரஷர் டிஃபரன்ஸ் ஆக்ட் பண்ணணும்ல. ரெண்டு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா இருந்தா தானே அது வந்து ஸ்டேபிளா இருக்கும், ஈக்குலிபிரியத்துல இருக்கும். அப்ப இங்க அதே தான் பாருங்க, FPனா என்ன? பிரஷர் டிஃபரன்ஸ் இன்டு ஏரியா. இந்த மொத்த ஏரியால அந்த பிரஷர் டிஃபரன்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதனால இங்க வந்து F டியூ டு தி பிரஷர் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க, P2 minus P1. பிரஷர் டிஃபரன்ஸ் P2 minus P1. திரும்பவும் சொல்றேன், P2 is greater than P1. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அந்த கான்கேவ் சைடுல உள்ள பிரஷர் தான் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும், கான்வெக்ஸ் சைடுல இருக்கிற பிரஷர் வந்து கம்மியா தான் இருக்கும், எப்பவுமே நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால P2 is greater than P1ங்கிறதுனால P2 ஓட டைரக்ஷன்ல தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்ப P2 minus P1 into pi r square.
அப்ப இது வந்து ஈக்குவல் டு டெல்டா டின்னு வச்சுக்கிறேன் நான். டெல்டா பி இன்டு பை ஆர் ஸ்கொயர். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 5 வச்சுக்கிறோம். அப்போ இங்கேயும் எஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எஃப் டென்ஷன். அப்போ டெல்டா பி மல்டிப்ளைடு பை பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை ஆர் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இங்க 4 பை ஆர் இன்டு டில, அப்போ 4 பை ஆர் இன்டு டி. இப்போ இது கேன்சல் ஆகும். அதே மாதிரி பாருங்க, பை இஸ் கெட்டிங் கேன்சல்ட். அதே மாதிரி இங்க பவரும் ஆரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா therefore delta p is equal to 4t by r. அப்போ 4t by r ன்னு வருது. இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் 6. ரைட்டா? இப்போ இங்க 4t by r வந்திருக்கு, இங்க 2t by r வந்திருக்கு. ஆனா ரெண்டுலயுமே r எங்க இருக்கு பாருங்க, ரேடியஸ் டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க டெல்டா பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இருக்கு இல்லையா, குட்டி ஸ்பியர் இருந்துச்சுன்னா அந்த பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பெரிய ஸ்பியராக இருந்தால் பிரஷர் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். இது எங்க அப்ளை ஆகுது? இப்போ ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப எக்ஸாமினேஷன்ல வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கேட்பாங்க. இப்போ பலூன் ஊதுறோம்ப்பா, டெக்கரேஷனுக்கு ஸ்பெரிக்கல் டெக்கரேஷன் பலூன் ஊதுறோம் இல்லையா? ஊதும் போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஊதி குட்டி ஸ்பியரா வரும். அப்ப ரேடியஸ் கம்மியா இருக்குது, அப்ப ப்ரெஷர் அதிகமா தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீங்க ஊத கொஞ்சம் ஊதுனா கூட சல்லுன்னு பெருசாயிடும். பார்த்துருக்கீங்களா? அதுதான், இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஈக்குவேஷன் தான். அப்ப சேஞ்ச் இன் பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, derive an expression for the excess of pressure inside a liquid drop or air bubble. லிக்விட் டிராப்புக்குள்ள ஃபுல் லிக்விட் இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ், ஏர் பபிளுக்கு உள்ளுக்குள்ள மொத்தம் ஏர் மட்டும்தான் இருக்கும், அதனால அதுக்கும் ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது எக்ஸஸ் ஆஃப் பிரஷர் இன்சைட் சோப் பபிள் வரும்போது, சோப் பபிள் ஊத உள்ளுக்குள்ள சோப் சொல்யூஷன் இருக்காது, அவுட்டர் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அந்த சோப் இருக்கும், அதனால அதுக்கு 2 ஃப்ரீ சர்ஃபேஸ். இதுதான் டிஃபரன்ஸ். அதனால இங்க வந்து நம்மளுக்கு வந்து 2t by r வந்திருக்கு, இங்க சோப் பபிளுக்கு 4t by r வந்திருக்குது. என்னப்பா புரிஞ்சுக்கிச்சா? ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.